நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு. அதை 6 முறை பார்த்தேன். நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே உங்களுடைய முதல்வர் படத்தை 6 முறை நான் படம் பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு நல்ல நடிகராக, ஒரு நல்ல டான்சராக, ஒரு ஃபைட்டராக அவரை நானும் ரசிப்பவர்கள் ஒருவனாக இருந்திருக்கின்றேன். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்ட்டுக்கு என்ன மானிய கோரிக்கை? இருங்க 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 சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னம்மா சொல்லுமா? நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட்டுமான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக, அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நீங்க உங்க மகள் சொன்னார், அவர் சொன்னார், ஏனுங்க இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்கடமா? நீங்க வந்து உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. எங்கள் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சரா இருக்கிற அவர் வன்னியரசு அவர்களுக்கு நன்கு தெரியும். உறுப்பினர் அவர்களே, அது மானிய கோரிக்கையில உங்களுடைய கோரிக்கையெல்லாம் சொல்றேன் சார். இல்ல துணைத் தலைவர் தொகுதி சார்பானதை சொல்லிதாங்க. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மட்டும் சொல்றோம். இல்ல போதியமான நேரம் வழங்கப்படும், கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க. பேரவை துணைத் தலைவர் நடுநிலைமையா இருப்பார்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். 2 ஒன்றியம் இருக்குது. அந்த 2 வரையும் இங்கே வந்திருக்கின்ற பொதுப்பணித்துறை அவர் ஆதவ அர்ஜுனா கூட தெரியும். என்று கேட்டால் அவர் எங்க கட்சியில தான் இருந்தார், எங்களோட தான் இருந்தார். எனக்கு நல்ல நெருக்கமானவர், அன்பானவர். அன்பான கோரிக்கை. இல்ல நான் சொல்லி முடிக்கிற பெயரை மட்டும் சொல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் என்று கூறினால் நன்றாக இருக்கும். இல்ல துணைத் தலைவர் எங்க நட்புல ஏங்க தலையறீங்க? ஏங்க நாங்க நல்லா நட்பா இருக்கோங்கற, நீங்க அதையே பிரிக்க நினைக்கிறீங்க? எதுக்கு சொல்ல? வெளியே போயிட்டு என்ன வேணாலும் செய்யலாம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலில் எங்கள் கட்சியில நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் லீமா ரோஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். ஆக நான் இந்த இடத்துல சொல்லலன்னா தப்பா போவோம். அப்படிப்பட்ட அவருக்கு இல்ல சொல்லி முடிச்சிடறேன். எதுக்கு இது சொல்றாருன்னு எனக்கு தெரியலையே. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கின்னு இருக்கிறீங்கன்னு தெரியலையே. இன்னும் சொல்ல போனால் எனக்கு உறவினர், முன்னால உட்கார்ந்திருக்க நேரம் எனக்கு உறவினர், எங்க வேலனுக்கு அந்த மாவட்டத்துக்காரரு. ஆகவே எங்கள் தயவு செஞ்சு விடுங்க, பொது செயலர் உட்காருங்க. ஆகவே அப்படிப்பட்ட உறுப்பினர் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாணவ பருவத்திலே எல்லாரும் போல முதலமைச்சர் தான் இல்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும். மாணவ பருவத்தில் எல்லாரும் போல நானும் காலேஜில் படிக்கும் போது அவருடைய படத்தை விரும்பி பார்ப்பேன். உங்க முதலமைச்சர் தாங்க சொல்றேன். லிஸ்ட் பெருசா இருக்கு. ஏங்க உங்க முதலமைச்சரை சொல்றேன். அப்ப முதலமைச்சரை புகழ்ந்து பேசுற உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்ட் வாங்க. நான் உங்க முதலமைச்சர் தாங்க சொல்றேன். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு. அதை 6 முறை பார்த்தேன். நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே உங்களுடைய முதல்வர் படத்தை 6 முறை நான் படம் பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு நல்ல நடிகராக, ஒரு நல்ல டான்சராக, ஒரு ஃபைட்டராக அவரை நானும் ரசிப்பவர்கள் ஒருவனாக இருந்திருக்கின்றேன். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்ட்டுக்கு என்ன மானிய கோரிக்கை? இருங்க 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 சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இது சப்ஜெக்ட்டா சார்? ஆமா. இல்ல சப்ஜெக்ட் இருக்கு சார். நீங்க சீக்கிரம் முடிங்க. டைம் ஆச்சு. சீக்கிரம் முடிங்க. நடிகர் என்பதில் உங்களை போல் நானும் அதை ஆதரிக்கின்றேன், விரும்புகின்றேன். ஆனால் அவர் முதல்வராக நடிப்பதை தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தீர்ப்பு. மட்டுமல்ல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் பேசிய அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஒரு விஷயம், அவர் இங்க தேவையில்லாமல் அவையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். அதாவது அவர் சீட்டு வாங்குவதற்கு எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் உதவி, அதுபோல பெரும்பாலும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய உதவியுடன் பெரும்பாலும் அங்கே திமுகவினர் இன்று சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறார்கள். அதற்கு
எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை பற்றியெல்லாம் அவையில் தேவையில்லாமல் பேச வேண்டாம். தேவையில்லாத பேச்சுக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க, நன்றி சொல்லி முடிங்க. இன்னும் மற்றவங்களும் பேச வேண்டியது இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு கிளம்பலான்னு கிராமத்திலிருந்து கிளம்புறேன். எனக்கு 3 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பேர் தாமரை, இன்னொரு பொண்ணு பேர் மகன்யா, இன்னொரு பொண்ணு பேர் ஆராதனா. என்னுடைய 3 பெண்களும் கேட்கின்றார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அசம்பிளிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னம்மா சொல்லுமா, நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட்டுமான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். என்னங்க உடனே அண்ணா சீனியர், அப்புறம் நீ விளக்கம் சொல்லுங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. முன்னவர் அவர்கள், மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள். ஒரே நிமிஷம் பேசுகிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நீ பேசலாம் இருங்க, பேசலாம். பாயிண்ட் சொல்ல என்னன்னு பேசணும் இருங்க, நான் பேச இருக்கட்டும். நீங்க உங்க மகள் சொன்னார், அவர் சொன்னார். ஏனுங்க இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்கடமா? நீங்க நான் கேட்கறது, நீங்க பட்ஜெட் பத்தி பேசுறீங்களா, இப்படிப்பட்ட விமர்சனம் செய்கிறீர்களா என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களாம் மேடையில் பேசுற மாதிரி அங்க பேசுங்க, வேண்டாம்னு சொல்ல. சட்டமன்றம்ங்கிறது ஒரு சில மரபுகள் இருக்கிறது. அந்த மரபுகளை மீறி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள். அந்த குறிப்பை அவர் பேசிய வார்த்தைகளை ஆய்வுக்குறிப்பிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிய பேச்சுக்கள், முதல்வரை குறித்து பேசிய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான உங்க தொகுதி சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல நான் என்ன சொல்றது, உங்களை பெருமையா சொல்றதுக்குள்ளே நீங்க முடிக்கிறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக, அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். முடிங்க மாண்புமிகு உறுப்பினர், நீங்க பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்கள் கிராம பகுதியில் நீங்க சொன்னது உள்ள இருந்து நான் கேட்டுதான். 5 தலைவருடைய படங்கள்லாம் ரொம்ப விருப்பமா ரசிகரா இருந்தாலும் நான் பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. தொடர்ந்து நீங்க நன்றி சொல்லி நீங்க முடிங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் கிராம பகுதியில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் அடிக்கடி ஒரு வார்த்தைகளை சொல்வார்கள், நல்ல பெயர் எடுக்க வேண்டும், நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதை இந்த அரசு நிர்வாகம் தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்ற நல்ல பெயர்கள் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். உதாரணமாக கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் பெயரை வெற்றி வீடு கட்டும் திட்டம் எனவும், உலகம் உங்கள் கையில் எனும் திட்டத்தை வெற்றி மடிக்கணியின் திட்டம் எனவும், நான் முதல்வன் திட்டத்தை வெற்றி திறன் பயிற்சி திட்டம் எனவும், சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் பெயரை வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் எனவும், ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் பெயரை வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் எனவும், திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்களின் மீது ஸ்டிக்கர் ஒட்டி வருகின்றார்கள். மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது சுயமாக சிந்திக்க தெரியாத, சொல்வதையும் புரிந்து கொள்ளாத முடியாதவர்களின் ரீல்ஸ் பட்ஜெட் என சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை வெற்று நிதிநிலை அறிக்கை அல்ல, வெற்று நிதிநிலை அறிக்கை என்பதுதான் உண்மை. எதை எடுத்தாலும் இந்த ஆட்சியாளர்கள் வெற்றி அரசு வெற்றி அரசு என தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். ஆனால் மக்களின் மனதில் இது வெறும் வெற்றி அரசு வெற்றி அரசு வெற்றி அரசு என்பதே பதிவாகிறது. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கை என்பது சைபர் சைபர் ஜீரோ என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரீல்ஸ் என்பது அவைக்குள் நீக்கப்படுகிறது. பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.